Good morning students. Now we see 4th unit measurements. Nisha and Joe were friends. Nisha had a pet animal. It was a dog. Its name was Arjun. It was 25 kg weight. Joe had a pet animal. It was a cat. Its name was Pooja. It was 15 kg weight. நிஷா ஜோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நிஷா கிட்ட ஒரு பெட் அனிமல் இருக்குது. என்ன அப்படின்னா டாக்கு. அதோட நேம் அர்ஜுன். எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னா 25 kg இருக்குது. தென் ஜோவோட பெட் அனிமல் என்ன அப்படின்னா கேட்டு. அதோட நேம் பூஜா. வெயிட் வந்து 15 kg. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்ற பாருங்கள். விச் அனிமல் இஸ் ஹெவி? கேட் கொடுத்துருக்காங்க, டாக் கொடுத்துருக்காங்க. எந்த அனிமல் வந்து வெயிட்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ த டாக் இஸ் ஹெவியர் தென் கேட். செகண்ட் ஒன், which is heavy, book or paper? Book is heavier than paper. Third one, which is heavy, ball or balloon? Ball is heavier than balloon. Fourth one, which is heavy, ball or iron ball? Iron ball is heavier than ball. அந்த இரும்பால பால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பால் தான் வந்து வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், find the weight whether it is in gram or kilogram. பிக்சர் கொடுத்துருக்காங்க, அது கிராமா கிலோகிராமான்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஹென் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெவி. ஸோ இட் இஸ் இன் கிலோகிராம். இது வந்து கிலோகிராமில் தான் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஃபெதர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ we can write in கிராமில் எழுதுறோம். தேர்டு ஒன் பென்னு. ஸோ பென்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் லேஸாக தான் இருக்குது. இதோட ஆன்சரும் கிராமு. ஃபோர்த் ஒன் வுட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இது வந்து கிலோகிராம். நெக்ஸ்ட்டு டாகும் ஹெவியாக இருக்கும், கிலோகிராம். நெக்ஸ்ட்டு ஆப்பிளும் வந்து கிலோகிராம். ஸோ இது எதெல்லாம் ஆன்சரும் அதுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணிக்கணும், டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், டிஃப்ரெண்ட் வெயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் வெயிட். நம்ம வந்து நம்முடைய வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம்? காமன் பேலன்ஸ், அந்த தராசு. டிஜிட்டல் பேலன்ஸ், வெய் மிஷின், அந்த வெயிட் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, தான். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இது எல்லாமே நம்ம வெயிட்டை வந்து பார்க்குறதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் தி கிவன் பிக்சர் அண்ட் சர்க்கிள் தி கரெக்ட் வெயிட். தி ஃபஸ்ட்டு பிக்சர் இஸ் கேட். கேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக, அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5 kg. கேஜி தான் அதிகமான ஒரு வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து 5 கிராம் கொடுத்துருக்காங்க, 5 kg கொடுத்துருக்காங்க. அந்த 5 kgயில் தான் நம்ம என்ன பண்ணோம், சர்க்கிள் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பிக்சர் ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ 160 kg. தேர்டு ஒன் பாருங்கள், ஒரு வேன் கொடுத்துருக்காங்க. 2000 கிராம், 2000 கிலோகிராம். நம்ம வெயிட்டாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிலோகிராம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ 2000 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு லீஃப் கொடுத்துருக்காங்க. லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக தான் இருக்கும். இதில் வந்து அப்போ ஆன்சர் என்ன வரும், 1 கிராம் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்பேரோ கொடுத்துருக்காங்க. ஸ்பேரோவும் கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும். ஸோ 15 கிராம். நெக்ஸ்ட், 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். 1 கிலோகிராம்ன்றது எவ்வளோ கிராம்ஸு, 1000 கிராம்ஸ். ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? சேஞ்ச் இன்ட்டு கிராம்ஸ் அண்டு கிலோகிராம். 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் 2 kg ஈக்குவல் டு 2000 கிராம். ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதில் நம்ம என்ன பண்ணோம், 3 0 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2ல் 3 0 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2000 கிராம். தேர்டு ஒன், டேஷ் கேஜி விச் இஸ் ஈக்குவல் டு 3000 கிராம். கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோகிராம் கண்டுபிடிக்கணும். ஸோ கிலோகிராம் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், அதில் என்ன 3 0 நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா கிராமில். அந்த கிராமில் இருக்கிற 3 0 நம்ம என்ன பண்ணிக்கணும், கேன்சல் பண்ணக்கப்புறம் என்ன வருதுன்னு பாருங்கள், 3 தான் இருக்குது. ஸோ 3 kg ஈக்குவல் டு 3000 கிராம். ஃபோர்த் ஒன், 15 kg விச் இஸ் ஈக்குவல் டு 15000 கிராம். அது அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 23 kg விச் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிராம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், 23 போட்டு நம்ம 3 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 23000 கிராம். Next, addition and subtraction of weights. First one,
add 4 kilogram 530 gram and 3 kg 698 gram. First we add gram. 0 plus 8 8. Next 3 plus 9. 3 in the mind, 9 in the finger. 3 after 4 5 6 7 8 9 10 11 12. So 1 goes to the 100 place. Now we add 1 plus 5 plus 6. 1 plus 5 6. 6 plus 6 12. So 1 goes to kg place. Now we add kg column. 1 plus 4 5. 5 plus 3 8. So the answer is 8 kg and 228 gram. Next subtraction. 23 kg 340 gram from 55 kilogram 207 gram. நம்ம ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ 55 கிலோகிராம் 207 மைனஸ் 23 கிலோகிராம் 345 gram. First we subtract gram. 7 minus 5 2. Next we cannot subtract 4 from 0. So we borrow 1 from 100 place. So 200 equal to 1 plus 100. 100 equal to 10 tens. So 10 tens goes to tens place. So 10 minus 4 6. Next subtract 11 minus 3 8. Now we subtract kg column. 5 minus 3. சாரி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 100 பிளேஸில் 1 தான் இருக்குது. 1ல் நம்மளால் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஜி அந்த கிலோகிராமில் இருந்தால் நம்ம 1 வாங்கியிருக்கோம். அப்போ வந்து 11 minus 3 8 வந்திருக்கு. இங்கே 4 தான் இருக்குது. ஸோ 4 minus 3 1. Next 5 minus 2 3. The answer is 31 kg and 862 gram. Okay, thank you students.